வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். முதலில் நீங்கள் உருவாக்கிய தானியங்கி நீரூற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. உங்களின் உருவாக்கம் பற்றி நான் சில கேள்விகளை கேட்க உள்ளேன். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை கிருஷ்ணா. ஓ, கண்டிப்பாக. உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நீங்கள் இவ்வுருவாக்கத்தை தேர்ந்தெடுக்க எது ஊக்குவிப்பாக இருந்தது? இவ்வுருவாக்கத்திற்கு என் முதல் காரணம் நான் பயிலும் வடிவமைப்பும் தொழில்நுட்பமும் பாடமாகும். இதனை உருவாக்க நீங்கள் என்ன வழிகளை மேற்கொண்டீர்கள்? முதலில் நான் ஒரு எந்திரனை உருவாக்கினேன். அதனை உருவாக்க அட்டை பெட்டிகளை சரியான கைப்பொறி அமைப்புகளில் பயன்படுத்தினேன். நான் பயன்படுத்திய கைப்பொறி அமைப்புகள் பல்பயன் கத்தி, கரிக்கோல், கத்திரிக்கோல், அளவுகோல், மெல்லிலை பசை உருக்கி, தூவல், துளையிடும் கருவி மற்றும் நான் எந்திரன் உடம்பில் முதலாக மைக்ரோபிட் பொருத்தினேன். ஓ, அதிகமான உழைப்பை தான் போட்டிருக்கிறீர்கள். உங்களின் இந்த தானியங்கி நீரூற்றியின் யாரெல்லாம் உதவினார்கள்? ஓ, எனக்கு பலர் உறுதுணையாக இருந்தனர். முதலில் என் பாட ஆசிரியர் திருமதி இளவரசி எனக்கு ஊக்குவிப்பாக இருந்தார். மற்றும் என் நண்பர்கள் அர்ஷினி, தாட்சாயினி மற்றும் பவித்ரன் எனக்கு உதவி செய்தனர். மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தானியங்கி நீரூற்றியின் பயன் என்ன? இந்த தானியங்கில் மைக்ரோபிட் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை ஈர்ப்பசை இல்லாத மண்ணில் வைத்தால் நோ வாட்டர் என்று குறிக்கும் மற்றும் ஈர்ப்பசை உள்ள இடத்தில் வைத்தால் ஹாப்பி என்று வெளிப்படுத்தும். மிகவும் அருமையான படைப்புதான். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இதை போன்று பல பிரம்மாண்டமான படைப்புகளை படைக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா. மிகவும் நன்றி. நான் என் முயற்சியை தொடர்கிறேன். நன்றி. மண்ணில் ஈரப்பசை இல்லாததால் நோ வாட்டர் என்று குறிக்கிறது. மண்ணில் ஈரப்பசை உள்ளதால் ஹாப்பி என்று காட்டுகிறது.